of the chronic disease like diabetic, BP, அது மட்டும் இல்லை ஹார்ட் டிசீஸ், இன்ஃபேக்ட் ரொம்ப சீரியஸான இஷ்யூஸ் லைக் கேன்சர் முதற்கொண்டு எல்லாத்துக்கும் மெயின் ரீசனே நம்மளோட உடம்புல இருக்க ஹெவி மெட்டல்ஸ்ன்னு சொன்னால் யாராவது நம்புவீங்களா? அது என்ன ஹெவி மெட்டல்ஸ் அப்படின்னு உங்களுக்கு தோணும். அதை தான் நான் இப்போ ஷேர் பண்ண போகிறேன். இந்த ஹெவி மெட்டல்ஸுன்றது நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது. அது மட்டும் இல்லை, இது எப்படி வருது, இதை எப்படி சரி பண்ணலாம், டீடாக்சிஃபிகேஷன் பண்ணினா சரியாயிடும். ஆனால் கரெக்டான மெத்தட் என்ன டீடாக்சிஃபிகேஷனில்? நிறைய யூடியூப் வீடியோஸில் வித்தியாசமாக சொல்கிறாங்க. ஆனால் நம்மளோட ஆயுர்வேதத்தில் ரொம்ப வருஷமாக சிம்பிள் இன்க்ரீடியன்ட் வச்சு ஒரு சில விஷயங்கள் பண்ணிட்டு வந்தாங்க. அதையும் நான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். ஸோ தட் எவ்ரி சிங்கிள் டே உங்கள் பாடியை டீடாக்ஸ் பண்ணிங்கன்னா நம்ம மைண்ட், பாடி, சோல் எல்லாமே ஃப்ரீ ஃப்ரம் டாக்ஸின்ஸ், நச்சு இல்லாமல் நம்ம டெய்லி ரொட்டீனாக பீஸ்ஃபுல்லாக பண்ணி எந்த க்ரானிக்கல் டிசீஸ் இல்லாமல் நம்ம வாழலாம். ஸோ அதுக்கான முயற்சி தான் இந்த ஒரு வீடியோ. நான் நல்லா தான் சாப்பிட்றேன், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் தான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னாலும் உங்கள் பாடியிலையுமே நச்சு இருக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி நம்ம சாப்பிட்ட வேஸ்ட் மட்டும் இல்லைங்க, ஹெவி மெட்டல்ஸ்னால் என்னன்னு நினைக்கிறீங்க? ஹெவி மெட்டல்ஸ் எங்கேருந்து வருது தெரியுமா? நம்மளோட ஃபெர்டிலைசேஷன், அக்ரிகல்ச்சர் லேண்டில் ஆரம்பித்து சாயில், அதாவது மண்ணில் ஹெவி மெட்டல்ஸ் இருக்குது. அதே மாதிரி தண்ணி, நம்மளோட கடலில் கலக்கப்படுது ஹெவி மெட்டல்ஸ். அதே போல் காற்றுலேயும் த்ரூ அர்பனைசேஷன், பில்டிங்ஸ்லாம் கிளப்புறனால அது மூலமாகவும், ஃபாரஸ்ட் ஃபயர் மூலமாகவும், இல்லைன்னா அந்த பிளாஸ்டிக்ஸை எரிக்கிறது மூலமாகவும், இண்டஸ்ட்ரீஸ் மூலமாகவும் ஏர்லேயும் ஹெவி மெட்டல்ஸ் கலக்குது. இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நம்ம தான் கன்சியூம் பண்ணுறோம். டெய்லி பேசிஸில் சுவாசிக்கிறோம். நம்மளோட AQI, அதாவது ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ், நீங்கள் சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு குவான்டிட்டி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் டெல்லியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கும். இது உள்ள என்ன இருக்குது, ஏரில் என்ன இருக்குன்னா ஹெவி மெட்டல்ஸ் இருக்குது. அதே மாதிரி தண்ணி குடிக்கிறோம். தண்ணியை வேணால் நம்ம பியூரிஃபை பண்ணி குடிக்கலாம். ஆனால் கடல் வாழ் உயிரினங்கள்னு இருக்கும்ல, அதை நம்ம சாப்பிட்றோம். அந்த ஃபிஷ்ஷில் இருக்கும். அது மட்டும் கிடையாது, மண்ணிலேருந்து தான் நம்மளோட செடி கொடிகள், அதை தான் நம்ம எடுத்து சாப்பிட்றோம். அதுலேயும் வரும். அதாவது நம்ம சாப்பிட்ற ஃபுட்ஸ்லேயும் ஹெவி மெட்டல்ஸ் இருக்குது. ஸோ இந்த மூணுத்தையும் நம்ம சாப்பிட்றதுனால நம்ம மேலே ஹெவி மெட்டல்ஸ் வரும். இந்த ஹெவி மெட்டல்ஸில் என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? மெயினான விஷயம், ஹெவி மெட்டல்ஸில் மர்க்குரி, PPDன்னு சொல்லக்கூடிய லெட், அதுக்கப்புறம் இந்த விஷயங்களும் இருக்குது. ஸோ இதெல்லாம் சாப்பிட்றதுனால நமக்கு என்ன ஆகும்னா டிசீஸ் வர்றதுக்கான மெயின் ரீசன் இதை ஆர்சிஜினிக்னு சொல்லுவாங்க. ஆர்சிஜினிக்னா என்னென்னா வெரி ஸ்ட்ராங் பாய்சன். நான் பயன்படுத்துறதுக்கு சொல்லலை, நீங்களே கூகுள் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்கள் சாப்பிட்ற ஒரு பேக்டு ஃபுட்லேயுமே பின்னாடி பார்த்தீங்கன்னா எதுக்காக இவ்வளோ MGயில் இந்த ப்ராடக்ட் இருக்குது, இவ்வளோ இருக்குன்றதை எதுக்கு மென்ஷன் பண்ணுறாங்கன்னா அவங்க லேப் டெஸ்ட் பண்ணி ரிப்போர்ட் கொடுக்கணும் ஆர்சிஜினிக் எவ்வளோ இருக்குன்னு. ஆர்சிஜினிக் இல்லாத ப்ராடக்டே கிடையாது, ஆனால் லிமிட் கம்மியாக இருக்கணும். விச் மீன்ஸ் நம்ம பாய்சனை எவ்ரி சிங்கிள் டே கன்சியூம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதை தடுக்கவே முடியாது. நம்ம அந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டில் தான் இருக்கும். இது நம்ம ஹெவி மெட்டல்ஸ் நம்ம உடம்புக்குள்ளே போகாமல் இருக்கவே முடியாது. இதில் விட பிளாஸ்டிக்ஸ்லாம் நம்ம ஹியூமன் பாடியில் இருக்குன்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதெல்லாம் எடுக்கிறதே கஷ்டம். ஆனால் அந்த காலத்துலேயே நம்மளோட முன்னோர்கள் நமக்காக ஒன்று கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. ஈஸியாக எப்படிப்பட்ட ஒரு விஷயம் நம்ம உடம்புல இருந்தாலும் அதை அப்படி தட்டி தூக்கிடும்ன்ற மாதிரி. அதுதான் திரிபலா. 3னா 3, பலானா பழம். இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம ஆயுர்வேதிக் ஷாப்பில் கிடைக்கும், நியர்பை இல்லை மெடிக்கல் ஸ்டோர் எல்லாத்துலேயுமே கிடைக்கும். ஆனால் இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. அகெயின் நம்ம ஹெவி மெட்டல்ஸை இல்லை பாடியில் உள்ள டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணணும்னு தான் இது நம்ம குடிக்கிறோம். இந்த ப்ராடக்டில் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனால் இதை நீங்களே ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். எதுக்காக நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணணும்னா, என்ன நீங்கள் சேர்க்குறீங்கன்றது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரியும். இதை நீங்கள் எப்படி கன்சியூம் பண்ணுறதுன்னு நான் இப்போ சொல்வேன். அதனால எவ்ரிடே பேசிஸில் உங்கள் பாடியில் ஹெவி மெட்டல்ஸ் இருந்தாலும் அது ஃப்ளஷ் அவுட் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு ஸ்பெண்ட் பண்ண வேணாம் மெடிசின்ஸ், டேப்லெட்ஸ்ன்னு. ஸோ இது எப்படி பண்ணணுன்றதை குயிக்காக சொல்லிடுறேன். திருப்பலாவில் 3 பழங்கள் இருக்குன்னு சொன்னேன்ல. நம்பர் 1 கடுக்காய். இது கடுக்காய் நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. இது நார்மலாக உங்கள் நியர்பை ஸ்டோர்ஸ்லேயே கிடைக்கும். இந்த கடுக்காய் தான் நமக்கு இது மேஜரான விஷயம். ஸோ இந்த கடுக்காய் நம்ம பாடியில் உள்ள நச்சு, எப்படிப்பட்ட நச்சாக இருந்தாலும் கிளென்ஸ் பண்ணி எடுத்துரும். அதோட தன்மை தான். நம்பர் 2 தண்ட்ரிக்காய். இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, ஸோ அதனால் காமிக்கணுமேனு வச்சுருக்கேன். இதுதான் தண்ட்ரிக்காய். 3வது பழம் என்னென்னா ஆம்லா பவுடர். ஸோ இது 3த்தையுமே நீங்கள் சேம் ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணி எவ்ரி சிங்கிள் நைட் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா
உங்கள் உடம்புல எந்த ப்ராப்ளமும் இருக்காது. அஃப்கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது கம்மியாக யூஸ் பண்ணுங்கள், வெறும் தண்ணியில் கலந்து நீங்கள் குடிக்கணும். நெக்ஸ்ட் டே பேக் எஃபெக்ட்ஸ் பயங்கரமாக தான் இருக்கும். பட் அதுதான் உங்கள் உடம்புல உள்ள ஹெவி மெட்டல்ஸ், நச்சு, விஷம் எதுவாக இருந்தாலும் வெளியில் போகுதுன்னு அர்த்தம். இது நீங்களே வீட்டில் பண்ணலாம். சப்போஸ் பண்ண முடியலன்னா ஜாமோ ஆர்கானிக்ஸில் நீங்கள் வாங்கியும் யூஸ் பண்ணலாம். பட் ட்ரஸ்ட் மீ, இதை நீங்கள் கண்டினியூஸாக குடிச்சிட்டு வந்தால் உங்களோட ஹேர், ஸ்கின், உங்களோட ஓவரால் வெல்பீயிங் எல்லாமே சேஞ்ச் ஆகும். அண்ட் கிவ் இட் அ ட்ரை, லெட் மீ நோ. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். எந்த மாதிரி வீடியோஸ் நான் பண்ணணுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அன்டில் தென், அன்புடன் பிரியா.